ஹாய் வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெயிட்டி தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து முக்கியமான அப்டேட் எல்லாம் கேமுக்குள்ளே வர்றது பார்க்க போகிறோம். இந்த ரைட் அட்டாக்காக இருக்கட்டும், அப்கமிங் போயா பாஸாக இருக்கட்டும், அப்கமிங் அந்த நியூ கன்னாக இருக்கட்டும், கேமுக்குள்ளே வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட்குள்ளே போயிடலாம். மார்ச் 25 இந்த மாதிரி நம்ம கேமுக்குள்ளே பார்த்துக்கோங்களேன். அந்த ஒரு கேட்சி மெலடி சாங், அப்புறமா ஃப்ளாகு, அப்புறமா அந்த குரூப் டான்ஸு, அப்புறமா இது ஒன்று மறக்காமல் யாரோ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி வந்தால் யாராவது எடுப்பீங்களான்னு. அப்புறமா வந்து பார்த்துக்கோங்க, அந்த இது ஒரு ஓல்டு அமௌண்ட்டு மொத்தமாக இந்த மாதிரி 25 இந்தியன் சர்வருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்து அந்த ஹார்ஸு, அந்த ஹார்ஸ்க்கு வந்து ஹெல்த் இருக்குங்க, வெஹிக்கல் மாதிரி இந்த மாதிரி சுட்டா டக்குன்னு மறைஞ்சு போயிடும். அது மறைஞ்சு போகுது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஹார்ஸில் ஒரே ஒருத்தன் தான் உட்கார முடியும். ஆனால் உட்காந்துட்டு இனிமேல் சொல்லலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ண இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும் அதே ஹார்ஸு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் ஓட்ட முடியாது. ஆனால் அந்த ஹார்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்மளால் வண்டியில் தண்ணியில் ஓட்ட முடியும் நம்மளால். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டு. அது நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கன் கொஞ்சம் பவராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு அந்த M10 இந்த கன் காட்டியிருப்பேன் நான் முன்னாடியே உங்களுக்கு ஷார்ட்ஸில், அதுதான் அது M10. அது அந்த M10 கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சிங்கிள் ரேட் ஆஃப் டபுள் ஆர்மெண்டேஷன் மைனஸ் ரேஞ்சு பாருங்க நீங்கள் எப்படி இருக்காது. கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஆனால் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் இருக்குது. எனக்கு அவ்வளோவா தெரியல. யாரும் இது எடுக்கிறதுக்கு டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கு பார்க்குற நீங்கள் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இது என்ன தெரியுமா, இது நீங்கள் டெய்லி லாகின் பண்ணுறதுக்கு வரும். என்னன்னா இப்போ ஒரு நாள் ஸ்டிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு இங்கிலீஷ் ஆப் மாதிரி தெரிந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டிக்னா என்னென்னு. அந்த மாதிரி நம்ம கேமுக்குள்ளே எவ்வளோ ஸ்டிக் வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெட்டு பேஸாக வரும். தலையில் ராஜா வச்ச மாதிரி, அப்புறமா வந்து கண்ணாடி போட்ட மாதிரி, இந்த மாதிரி போடுறது இப்போ இதுமா இருக்குது பார்த்திக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசம் வந்து எடுத்துகிட்டு வராங்க அண்ணாக்காரன், என்னன்னு தெரில. நெக்ஸ்ட் ஒன் வந்து மொத்தமாக பாருங்கள், அது 12 லெவல் கிட்ட போகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஈவோ பண்டல்கெல்லாம் கிடச்சிருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைட் அட்டாக். ப்ரோ இது என்ன ப்ரோ ரைட் அட்டாக்கு, எங்களுக்கு நினச்சோன்னா ஹார்ட் அட்டாக் வருதுன்னு. என்னென்னா வந்து கோல்டன் எலக்ட் பாஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கேமுக்குள்ளே இப்போதைக்கு டாப்பில் இருக்குது கோல்டன் எலக்ட் பாஸ். இப்போ ஒரு ஐடி வாங்கினாலும் கோல்டன் எலக்ட் பாஸ் வாங்கினாலும் நம்ம 1 லேக் கிட்டே ஆகும். மினிமம் 1 லேக் இல்லாமல் வராது கோல்டன் எலக்ட் பாஸ் எல்லாம். அவ்வளோ ரேராக கொடுத்துருந்தா வெறும் வந்து ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நடுவில் நியூ பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்கள வாங்கிட்டேன், ரிட்டர்ன் வாங்கிட்டான். இந்த மாதிரி வந்து மீதி பண்டலில் ரேம்பேஜ் பண்டலாக இருக்கட்டும், கோப்ரா பண்டலாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து நம்ம சாமுராய் பண்டல், டைனோ பண்டல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 15 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் போயா பாஸ் நம்ம கேமுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எமோஜி பேஸ் பண்ணி வரும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்களா, ஒரு அக்கா பண்டல். நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் அதில் கன் ஓசியா தருது வந்து SV. இந்த கன் தான் தரப்போகிறான் நம்ம கேமுக்குள்ளே. வழக்கம் என்ன கொடுக்குறான் அந்த இது, அப்புறம் ஒரு பேரசூட் ஓசியா தரான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த வாட்சர்ஸ் அந்த எல்லாம் அப்படி தான். நெக்ஸ்ட் ஒரு பேனர் தந்துடுவான் ஓசியா. ஒரு மான்ஸ்டர் ட்ரக் வந்து போயா பாஸ் போட்டால் தந்துடுவான். அவ்வளோவா நல்லாவே இல்லை இந்த மான்ஸ்டர் ட்ரக்கு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லூட் பாக்ஸு, இதோ சத்து போகிறான் மேலேன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏதோ ஸ்கேட் போர்டு, அது ஸ்கேட் போர்டு வந்து அதில் நின்று போகிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த SVD டபுள் அக்யூரசி மைனஸ் சிங்கிள் மேக்சின்னு, அவ்வளோ ஒன்றும் இல்லை. அப்புறமா ஒரு அவத்தாரு, அப்புறமா ஒரு பேன் தரான் நம்மளுக்கு. அப்புறமா ஏதோ ஒரு மூஞ்சி வந்து சுருண்டு காட்டுறான், நீதான் அதுன்னு. அப்புறம் ஒரு ஓசியில் ஒரு மாஸ்க்கு தருவான். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்கு மாஸ்கா அது. அந்த மாதிரி இதே பாருங்க ஏதோ காட்டுறான் ஏன்னு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேக் நேடு ஒன்று, அப்புறமா வந்து பேக் ஒன்று தருவான் ஓசியில். நெக்ஸ்ட் வந்து வால் பார்த்தீங்களா, ஏதோ மூஞ்சியில் குத்துன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு பண்டல் மெயின் பண்டல் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் காமெடி தான் வருது. இது வந்து ஏப்ரல் 1 நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இப்போது மார்ச் வந்து முக்கால்வாசி முடிஞ்சிச்சு, ஏப்ரல் வந்துடும். அதே மாதிரி இதுவும் வந்துடும், ரிங்கி வேண்ட வந்து போயா பாஸ்து. மறக்காமல் பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா.